السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين فلا عدوان إلا على الظالمين. صلى الله وسلم على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في كلامه القديم وفي الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. أفحسبتم أنما خلقناكم عبثا وأنكم إلينا لا ترجعون. صدق الله العليم. قال النبي صلى الله عليه وسلم: كن في الدنيا كأنك غريب أو عابر سبيل، كما قال عليه الصلاة والسلام. சங்கை மிகுந்த பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வினுடைய மகத்தான பேரருளால் நகர மஜ்லிஸுல் உலமாவின் சார்பாக 12 நாட்களாக தொடர்ந்து மீலாது விழாவினுடைய ஏற்பாட்டின் 10வது நாளாக இன்றைக்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது. மஜ்லிஸுல் உலமா இதற்காக பெரும் முயற்சிகளை எடுத்து பல்வேறு பள்ளிகளினுடைய நிர்வாகிகளும் இதற்காக ஒத்துழைத்து ஊரினுடைய மக்களாகிய நீங்களெல்லாம் வருகை தந்து இந்த விழாவை சிறப்பாக ஆக்கி கொண்டிருக்கிறீர்கள். அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த முஹப்பத்துர் ரசூலின் விழாவில் கலந்து கொண்டதின் காரணத்தினால் நமக்கு அல்லாஹு தஆலா மிகுந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அன்பிற்கும் ஷஃபாத்திற்கும் உரியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள்வானாக. சங்கைக்குரியவர்களே, இந்த மஜ்லிஸில் எனக்கு தரப்பட்ட தலைப்பு ஆத்மாவை அழகுபடுத்திய இப்ராஹிம் இப்னு அதுஹம் என்ற தலைப்பை எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய முன்னோர்களான நல்லோர்களுடைய வாழ்க்கை இருக்கிறது, பல்வேறு வகையிலே நமக்கு பாடங்களாக, படிப்பினைகளாக, ஒரு சிறந்த எடுத்துக்காட்டுகளாக அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறார்கள் என்று நாம் பார்க்கின்ற பொழுது நிச்சயமாக முஸ்லிம் சமூகம் எப்படிப்பட்ட நல்லோர்களுடைய தொடர்புடையது, எப்படிப்பட்ட வாழ்க்கையை தாங்கள் வாழ வேண்டியவர்கள் என்கிற சிந்தனையை, அந்த சிறப்பை நமக்கு காட்டக்கூடியதாக இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை, அதற்கு பிறகு சஹாபாக்களுடைய வாழ்க்கை, அதற்கு பிறகு வந்த தாபியீன்கள் நல்லோர்களுடைய வாழ்க்கை இருக்கிறதே, இவைகளெல்லாம் நமக்கு நிரம்ப பாடங்கள் படிக்கக்கூடிய நிலைகளிலே இருக்கின்றன என்பதை பார்க்கலாம். இப்ராஹிம் இப்னு அதுஹம், சுருக்கமாக சொல்லப்போனால், ஒரு சாம்ராஜ்யத்தை உதறிவிட்டு சாதாரண வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து கொண்டு இறைவனின் சன்னிதானத்தில் தன்னை அர்ப்பணித்து கொண்டவர்கள்தான் இப்ராஹிம் இப்னு அதுஹம். ஹிஜ்ரி 100இல் பிறந்த அவர்கள் 162 வரை வாழ்ந்ததாக அவர்களுடைய வரலாறு நமக்கு சொல்லி காட்டுகிறது. ஒரு அரச குடும்பத்தில் பிறந்தவர்கள், அரசாட்சியிலே இருந்தவர்கள். அப்படிப்பட்ட அவர்களுக்கு இந்த ஞானியாக, ஆன்மீக ஞானியாக எப்படி ஆனார்கள் என்பதை வரலாற்றிலே பல்வேறு செய்திகளை சொல்லுகிறார்கள். ஆனால் பிரபலியமான எல்லா கிதாபுகளிலும் கூட அவர்கள் சொல்லப்பட்டு இருக்கிற செய்தி என்னவென்று சொன்னால், அவர்கள் ஒரு நாள் வேட்டைக்காக செல்கிறார்கள். பொதுவாக மன்னர்களுக்கு, அந்த காலத்திலே மன்னர்களாக இருந்தவர்கள் வேட்டையாடுவதிலே இன்பம் கொண்டவர்கள். இன்றைக்கு பார்க்கிறோமா இல்லையா? எத்தனையோ விளையாட்டுகளிலே மனிதர்கள் இன்பத்தோடு, அதில் முழு ஈடுபாட்டோடு இருக்கக்கூடிய நிலைகளை பார்க்கிறோம். மன்னர்களாக இருந்தவர்களுக்கு வேட்டையாடுவது என்பது அது ஒரு இன்பமானதாக, அது ஒரு அனுபவமாக அவர்களுக்கு இருந்து கொண்டிருந்தது. அப்படிப்பட்ட அந்த செயலை செய்யக்கூடிய, வேட்டையாட சென்றிருந்த இப்ராஹிம் இப்னு அதுஹம் அவர்கள் அப்போ ஒரு மானை துரத்தி கொண்டே செல்கிறார்கள். மான் எப்படிப்பட்ட வேகத்திலே ஓடும் என்பது நமக்கு தெரிந்தது தான். அது வேகமாக ஓடுகிறது, இவரும் விடுவதாக இல்லை. பிறகு மீண்டும் துரத்தி ஓடுகிறார். வேட்டையாடுவதற்காக தன்னுடைய குதிரையை அவர்கள் தட்டி கொண்டு செல்கிறார். அப்படி செல்கின்ற பொழுதுதான்
அவருக்கு சத்தம் வருகிறது, இப்ராஹீமே நீ இதற்காக படைக்கப்படவில்லை என்று சத்தம் வருகிறது. சத்தத்தை கேட்டுவிட்டு மீண்டும் அவர் அதே பாதையிலே பயணிக்கிறார் அந்த மானை பிடிப்பதற்கு. இப்படி அவர்கள் செல்கின்ற பொழுது 3 முறையாக அவர்களுக்கு இந்த சத்தம் வருகிறது. நான் ஓதி காட்டிய அந்த வசனத்திலே அல்லாஹ் சொல்வது போல, அஃபஹசிப்தும் அன்னமா ஹலக்னாக்கும் அபஸா, நீங்கள் என்ன வீணுக்காக படைக்கப்பட்டீர்களா என்று இறைவன் கேட்கின்றானே, அந்த வசனத்தினுடைய கருத்தாக அவருக்கு அங்கே ஒலித்த அந்த குரல் அவர்களுடைய ஆன்மாவை ஆட்டி படைத்து விட்டது, ஆட்டி பார்த்து விட்டது. ஒரு கணம் அவர்கள் திகைத்து விட்டு பிறகு அங்கிருந்து தன்னுடைய குதிரையை திருப்பி கொண்டு வருகிறார்கள். வந்து தன்னுடைய உடையை கழட்டுகிறார்கள். அங்கே நின்ன ஒரு சாதாரண ஒரு அடிமையினுடைய உடையை வாங்கி கொண்டு அணிந்து கொண்டு அவர்கள் தன்னுடைய அரசாட்சியை உதறிவிட்டு அங்கிருந்து வந்து விடுகிறார்கள் என்று வரலாறு நமக்கு சொல்லி காட்டுகிறார். அப்படி வந்த அவர்கள் எப்படிப்பட்ட வாழ்வை தேர்ந்தெடுத்தார்கள் என்று சொன்னால், இறைவனுக்காக ஒரு சாதாரண வாழ்க்கையை தேர்ந்தெடுத்தார்கள். சரி, தான் ஆன்மீக ஞானி என்கிற அந்த நிலையை அடையப் போகிறோம், எனவே எப்படி வேண்டுமானாலும் இருந்து கொள்ளலாம் என்று இல்லாமல் தன்னுடைய சொந்த உழைப்பிலே தோட்டங்களிலே வேலை பார்த்திருக்கிறார்கள், விறகு பொறுக்கி விற்று இருக்கிறார்கள், கூலி வேலைகளை பார்த்து சுமைகளை தூக்கி அவர்கள் தங்களுடைய வாழ்வாதாரத்தை தேடி இருக்கிறார்கள் என்று அவர்களுடைய வரலாறு நமக்கு சொல்லி காட்டுகிறது. ஒரு சாம்ராஜ்யத்தை உதறிவிட்டு சாதாரண வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அவர்களுடைய நிலை என்பது மிக ஆச்சரியத்திற்குரியதாக இது இருக்கிறதே. பொதுவாக உலகத்திலே இன்றைக்கு பார்க்கிறோம், வரலாறுகளில் கூட நாம் படித்திருப்போம். மன்னர்கள் எதற்காக யுத்தம் செய்தார்கள், எதற்காக பல்வேறு கொலைகளை நிகழ்த்தினார்கள், வன்முறைகளை ஏன் கட்டவிழ்த்தார்கள், இரத்தங்கள் ஏன் ஓட்டப்பட்டன என்று சொன்னால், ஆட்சியை தக்க வைத்து கொள்வதற்காக மனிதர்கள் மேற்கொள்ளக்கூடிய சாணக்கியத்தனம் என்று சொல்வார்கள், அல்லது ஏதேதோ அதற்கு பெயரை சொல்வார்கள், யுத்தங்களை நடத்தி இருக்கிறார்கள். இதுவெல்லாம் எதற்காக என்று சொன்னால், தங்களுடைய அரசாட்சியை விட்டு கொடுக்கக்கூடாது என்பதற்காக, அரசாட்சியை காப்பாற்றிக் கொள்வதற்காகத்தான் மனிதர்கள் முயற்சி செய்வார்கள். ஆனால் இப்ராஹீம் அதுகம் அவர்கள் இருக்கிறார்களே, அரசாட்சியை தூக்கி எறிந்துவிட்டு ஒரு சாதாரண வாழ்க்கையை தேர்ந்தெடுத்தார்கள் என்பதற்கிறதே, அது நமக்கெல்லாம் ஒரு மகத்தான பாடம். இன்றைக்கு மனிதர்கள் தங்களுக்கு கிடைக்கக்கூடிய சின்ன சின்ன பதவிகளை கூட விட்டு விடுவதற்கு தயாராக இல்லை என்கிற அந்த நிலையை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு சமூகத்திலே ஏன் பல்வேறு பிளவுகள், சமுதாயத்திலே ஏன் பல்வேறு குழுக்களாக சண்டைகள் என்று சொன்னால், தங்களுக்கு ஏதாவது ஒரு பதவி கிடைத்திருக்கிறது என்று சொன்னால் அதை விட்டுவிடக்கூடாதே என்கிற அந்த நிலைதான். இப்ராஹீம் அதுகம் இந்த விஷயத்திலே நமக்கு மிகப்பெரிய ஒரு பாடமாக, மிகப்பெரிய ஒரு பாதையாக நமக்கு பாதையை காட்டி தந்திருக்கிறார்கள் என்று நாம் உணர்ந்து கொள்ளலாம். அப்படிப்பட்ட அவர்கள் சாதாரண வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி சாதாரண வாழ்க்கை வாழ்ந்து தன்னுடைய ஆத்மாவை, தன்னுடைய உள்ளத்தை மிகப்பெரிய பக்குவத்தை படுத்தினார்கள். அவர்களுக்கு வரலாற்றிலே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்களுக்கு ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அஸ்மாஉல் ஹுஸ்னாவை கற்றுக் கொடுத்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த அஸ்மாஉல் ஹுஸ்னாவை எல்லாம் பயன்படுத்தாமல் சொந்தமாக உழைத்து அவர்கள் தங்களுடைய தேவைகளை நிறைவேற்றி கொள்ளக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று அவர்களுடைய வரலாறு நமக்கு சொல்கிறது. அது மாத்திரமல்ல, அப்படி இருந்த அந்த காலகட்டங்களிலே சில நாட்களிலே பல நாட்களாக, ஏறத்தாழ 8 நாட்களாக அவர்கள் ஒரு நாள் உணவு அருந்தாமல் இருந்தார்கள். உணவு அவர்கள் கிடைக்கவில்லை. இந்த நிலையில்தான் 8வது நாளாகத்தான் தொழுகின்றார்கள். தொழுது அல்லாஹ்விடத்தில் நோன்பு வைக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. எனவே அல்லாஹ்விடத்திலே கையேந்துகிறார்கள். பார்த்தால் தொழுகை முடிப்பதற்குள் அவர்களுக்கு ஒருவர் கொண்டு வந்து ரொட்டியை கொடுக்குகிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான வாழ்க்கையை எப்படி அவர்கள் தங்களுடைய ஆன்மாவை அழகுபடுத்துவதற்காக, தங்களுடைய ஆன்மாவை இறைவனுக்காக, அல்லாஹ்வுக்காக அர்ப்பணிப்பதற்காக அவர்கள் மேற்கொண்ட அந்த முயற்சிகள் இருக்கிறதே, அது சாதாரணமானதல்ல. இப்படி அவர்களுடைய வாழ்க்கை என்பது ஒரு அற்புதமான வாழ்க்கையாக இருக்கிறது. ஆனால் சாதாரணமான வாழ்க்கை வாழ்ந்த அவர்கள் ஒரு சாம்ராஜ்யத்திலிருந்து வந்தவர்கள் அல்லவா, அந்த குணம் மாத்திரம் அவர்களுக்கு மாறவில்லை. அந்த குணம் மாத்திரம் அவர்களுக்கு மாறவில்லை. சொல்லுகிறார்கள் வரலாற்றிலே,
2 தீனார்கள் அவர்கள் சம்பாதித்தார்கள் என்று சொன்னால் 1 தீனாரை தனக்கு செலவுக்கு வைத்து கொண்டு 1 தீனாரை சதக்கா செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு மகத்தான ஒரு சாம்ராஜ்யத்தினுடைய அந்த குணம் என்பது, அரசர்களுக்கே இருக்கக்கூடிய குணம் என்ன? வாரி வாரி வழங்குவது. ஒரு நாள் ஹஸரத் இப்ராஹிம் அதகம் அவர்களுடைய தோழர்கள் எல்லாம் அமர்ந்திருக்கிறார்கள். அப்படி அமர்ந்திருக்கக்கூடிய அந்த நிலையிலே ஒருவர் அவர்களை கடந்து செல்கிறார். பொதுவாக பெரியவர்களை நல்லவர்களை பார்க்கின்ற பொழுது, ஒரு முஸ்லீமை சந்திக்கின்ற பொழுது சலாம் சொல்வது என்பது மார்க்கம் நமக்கு கற்றுக் கொடுத்த வழிமுறை. அப்படிப்பட்ட சலாமை சொல்லாமல் அவர் செல்கிறார். அதுவும் இப்ராஹிமின் அதகம் அறியப்பட்ட ஒரு மேதை, ஒரு ஞானி இருக்கிறார். அந்த சபையில் இருந்தவர்கள் எல்லாம் சொல்கிறார்கள், இவர் சலாம் சொல்லாமல் செல்கிறாரே என்று சொல்கிறார்கள். இப்ராஹிம் அதகம் ஒன்றும் அந்த இடத்திலே பதில் சொல்லவில்லை. பிறகு எந்திரித்து அவர்கள் சென்று அந்த மனிதனை மீண்டும் சந்திக்கின்ற பொழுது கேட்கிறார்கள். மீண்டும் சந்திக்கக்கூடிய அந்த நிலை வருகிறது. அப்பொழுது கேட்கிறார்கள், ஏனப்பா நீ அப்போது சலாம் சொல்லாமல் சென்றாயே, என்ன காரணம் என்று கேட்கின்ற பொழுது அவர் சொன்னார், என்னுடைய மனைவியோ இப்பொழுது பிரசவத்தினுடைய நிலையிலே இருக்கிறார். அந்த பிரசவத்திற்கான பொருட்கள் என்னிடத்திலே இல்லை, அதற்குரிய கவலையிலே நான் சென்று கொண்டிருக்கிறேன் என்று அந்த மனிதர் சொல்லிவிட்டு சென்று விட்டார். ஹஸரத் இப்ராஹிம் அதகம் தனக்கு தெரிந்த ஒருவரிடத்திலே 2 தீனாரை கடனாக வாங்கி, அந்த 2 தீனாரிலே 1 தீனாருக்கு அதற்கான பொருட்கள் எல்லாம் கறி, நெய், தேன், இது போன்ற பொருட்களை எல்லாம் வாங்கி கொண்டு அந்த மனிதரினுடைய வீட்டு வாசலை கை தட்டுகிறார்கள். தட்டினால் அந்த மனிதர் அங்கே இல்லை, அவர் எங்கேயோ சென்று இருக்கிறார். அவருடைய மனைவிதான் இருந்தார்கள். பிறகு பெண்ணாக இருந்த காரணத்தினாலே அந்த பொருட்களோடு 1 தீனாரையும் மேலே வைத்து அந்த பொருளோடு அந்த கொடுத்து விட்டு அவர்கள் வருகிறார்கள். திரும்பி வருகின்ற பொழுது அந்த அம்மா சொன்னார்கள், இறைவா, இந்த உதவி செய்த இந்த நாள், இப்ராஹிம் இப்னு அதகம் எனக்கு உதவி செய்த இந்த நாளை நீ மறந்து விடாதே என்று அந்த பெண்மணி துஆ செய்வது ஹஸரத் இப்ராஹிம் இப்னு அதகமுக்கு காதிலே விழுகிறது. அவர்களுக்கு அவர்களுடைய வரலாறு நமக்கு சொல்லுகின்ற அந்த பாடம் என்னவென்று சொன்னால், சாம்ராஜ்யத்திலிருந்து சாதாரண மனித நிலைக்கு வந்தாலும் கூட அவர்களிடத்தில் இருந்த அந்த பிறருக்கு உதவுகின்ற அந்த மனோபக்குவம், அந்த மனப்பான்மை என்பது இருக்கிறதே, அது அப்படியே தான் இருந்தது என்பதை வரலாறு நமக்கு சொல்லி காட்டுகிறது. உலகத்தில் அந்த வாழ்க்கை அவர்களுக்கு பல்வேறு சரித்திரங்களை சொல்கிறது. ஒரே ஒரு செய்தியை சொல்லி நான் நிறைவுக்கு வரலாம் என்று எண்ணுகிறேன். அவர்களுடைய இந்த நிலைகளை பொதுவாக பார்ப்பார்கள். உலகத்தில் இன்றைக்கு நாம் பார்த்தோம் என்று சொன்னால், ஒரு மனிதன் வாழ்ந்து இறங்கிவிட்டான் என்று சொன்னால் பரிதாபமாக பார்க்கக்கூடிய நிலைகள் இருக்கிறது. சில பேர்கள் கிண்டல் பண்ணக்கூடிய நிலைகள் இருக்கிறது. இப்படியெல்லாம் இருப்பதை பார்க்கிறோம். இப்ராஹிம் அதகம் ஒரு அரசாட்சியை விட்டுவிட்டு சாதாரண வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு கிழிந்த ஆடைகளை, அழுக்கடைந்த ஆடைகளை அவர்கள் அணிந்து கொண்டிருக்கிறார்கள். இதையெல்லாம் பார்த்து சில பேர்கள் நகைத்தார்கள். அவர்களை நோவினைப்படுத்தும் விதமாக சொன்னார்கள், எப்படிப்பட்ட அரசாட்சியை விட்டுவிட்டு இப்படி வந்து கஷ்டப்படுகிறாரே, இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழுகிறாரே என்று அவரை பார்த்து சொல்லுகின்ற பொழுது, இப்ராஹிம் இப்னு அதகமை பார்த்து ஒரு மனிதர்கள் சொல்லுகின்ற பொழுது, அங்கே அவர்கள் ஆடையை தைத்து கொண்டிருந்தார்கள். ஆடையை தைத்து கொண்டிருந்தால் தன்னுடைய கிழிந்த ஆடையை தைத்து கொண்டு இருந்தார்கள். அப்படி தைத்து கொண்டிருந்த அவர்கள், அந்த கடலின் ஓரத்திலே இருந்து தைத்து கொண்டிருந்த அவர்கள் தன்னுடைய ஊசியை எறிந்தார்கள். எறிந்துவிட்டு மீன்களுக்கு கட்டளையிட்டார்கள், ஊசியை கொடுங்கள் என்று மீன்களுக்கு கட்டளையிட்டார்கள். மீன்களெல்லாம் தங்க ஊசிகளை எடுத்துக்கொண்டு தங்களுடைய வாயிலே எடுத்துக்கொண்டு வந்து இப்ராஹிம் இப்னு அதகமுக்கு முன்னாடி நிற்கின்றன. அவர்கள் சொன்னார்கள், எனக்கு இந்த தங்க ஊசிகளெல்லாம் வேண்டாம், என்னுடைய ஊசியை நீங்கள் எடுத்து வாருங்கள் என்று சொன்னபோது ஒரு சிறிய மீன் எடுத்து கொண்டு வந்து கொடுத்தது என்று வரலாறு சொல்லி காட்டுகிறது. இதன் மூலமாக அவர்களுக்கு உணர்த்தினார்கள், நீங்கள் எந்த ஆட்சியை விட்டு நான் வந்துவிட்டேன் என்று எண்ணுகிறீர்களோ அந்த ஆட்சியெல்லாம் விட மிகப்பெரிய ஒரு ஆட்சி எனக்கு இருக்கிறது. இறைவன் எனக்கு கொடுத்திருக்கக்கூடிய அந்த ஆட்சி என்பது அது மகத்தானது. ஏன் இது அவர் சொன்னார்களாம், இது ஒரு சின்ன விஷயம்தான் என்று சொன்னார்கள். அதே போல் இன்னொரு கட்டத்திலே அவர்கள் ஒரு மரக்கட்டையை தூக்கி கொண்டு வருகிறார்கள். அப்படி தூக்கி கொண்டு வருகின்ற பொழுது அதிலே கையை வைக்கிறார்கள். அந்த மரக்கட்டைகளெல்லாம் தங்கமாக மாறிவிடுகின்றன.
ஆக இந்த நிகழ்வுகளெல்லாம் ஏன் அவர்கள் நடந்தது என்று சொன்னால், தன்னை எள்ளி நகையாடி அந்த நிலைகளை மக்களுக்கு உணர்த்துவதற்காக அவர்கள் சொன்னார்கள் ஒரு வார்த்தையை சொன்னார்கள். அதாவது இந்த அவர்கள் சாப்பிடக்கூடிய நிலை என்பது எப்படி இருந்தது என்று சொன்னால், காய்ந்த ரொட்டிகளும் ஒரு சாதாரணமான முறை அந்த ரொட்டியை சாப்பிடுவதற்குரிய அந்த பானங்களும் தான் இருந்தன. இந்த நிலையிலே வாழ்ந்த அவர்கள் சொன்னார்களாம், இந்த வாழ்க்கையினுடைய இன்பத்தை அரசர்கள் விளங்கி கொண்டால் அவர்கள் யுத்தம் புரிவார்கள் என்று சொன்னார்கள். அப்படிப்பட்ட ஒரு இன்பமான வாழ்க்கையை நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆன்மீக நாளிகளினுடைய வாழ்க்கை என்பது இருக்கிறதே, வெளியிலே பார்ப்பதற்கு உங்களுக்கு அது பெரிய சிரமமான வாழ்க்கையாக அல்லது நீங்கள் எள்ளி நகையாகக்கூடியதாக தெரியலாம். ஆனால் அதனுடைய உண்மைத்தன்மையை புரிந்து கொண்டால் மன்னர்கள் யுத்தம் புரிவார்கள் என்று ஹதரத் இப்ராஹிம் இப்னு அதுகம் அவர்கள் சொன்னார்கள் என்பதை பார்க்கிறோம். ஆக அதை போல உலகத்திலே மாலை மரியாதைக்காக மனிதர்கள் ஏங்கி தவிக்கிறார்கள். எங்கே நமக்கு மரியாதை கிடைக்காதோ, எங்கே நமக்கு மாலை கிடைக்காதோ, சில பேர்கள் அதற்கு சில ஏற்பாடுகளெல்லாம் கூட செய்து கொள்வார்கள். ஆனால் ஹதரத் இப்ராஹிம் இப்னு அதுகம் இருக்கிறார்களே, அவர்கள் மக்காவுக்கு செல்வதற்காக செல்கின்ற பொழுது அதை அறிந்து கொண்டு அவர்களுக்கு மரியாதை கொடுப்பதற்காக சில மக்கள் தயாராக நின்றபோது அவர்கள் தங்களுடைய தோழர்களை எல்லாம் நீங்கள் பின்னாடி வாருங்கள் என்று சொல்லிவிட்டு தனியாக சென்று ஒரு வணிக கூட்டத்தோடு சென்று விடுகிறார்கள். தெரியவில்லை, அவங்களுக்கு தெரியாது, வரவேற்க நிற்பென்ற மக்களுக்கு தெரியாது யார் இப்ராஹிம் இப்னு அதுகம். அவர்கள் கேட்கிறார்கள், இப்ராஹிம் இப்னு அதுகமே அந்த கூட்டத்திலே கேட்கிறார்கள், வரவேற்க நின்ற அந்த மக்களிடத்திலே கேட்டார்கள், நீங்கள் என்ன நிற்கிறீர்களே என்று கேட்ட பொழுது இப்ராஹிம் இப்னு அதுகமை வரவேற்பதற்காக நாங்கள் நிற்கிறோம் என்று சொன்னார்கள். அவன் ஒரு வழிகேடனாச்சே என்று சொன்ன பொழுது அந்த இப்ராஹிம் இப்னு அதுகம் மீது அன்பு கொண்டிருந்த அவர்களை வரவேற்பதற்காக நிற்கின்ற அந்த மனிதர்கள் சொல்லுபவர் இப்ராஹிம் இப்னு அதுகம் தான் என்று தெரியாமல் அவரை போட்டு அடின்னு அடித்தாங்க. அவங்க சொன்னாங்க, அவன் வழிகேடன், அவன் நீ தாண்ட வழிகேடன் அப்படின்னு சொன்னாங்க. மக்கள் நீ தான் வழிகேடன் சொன்னாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, ஆமாம் நான் தான் வழிகேடன் என்று சொன்னார்கள் என்று வரலாற்று செய்தி நமக்கு சொல்லி காட்டுகிறது. இது ஏன் செய்தார்கள் என்பதையும் கூட இந்த வரலாறு நமக்கு சொல்லி காட்டும். அவர்களுடைய மனசுக்கு சொன்னார்களாம், உன்னை மக்களெல்லாம் வரவேற்பதற்காக நிற்கிறார்கள் என்று நீ ஒரு மமதை கொண்டாயே, அந்த மமதைக்கான அடிதான் இது என்று அவர்கள் சொன்னார்கள் என்று அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றிலே பார்க்கிறோம். ஆக இப்ராஹிம் இப்னு அதுகம் என்பவர்கள் அவர்கள் ஒரு சாம்ராஜ்யத்தை, உலகத்தினுடைய ஒரு சாம்ராஜ்யத்தை இழந்தாலும் கூட இறைவனுடைய அரசாட்சியை, அந்த அல்லாஹ் வழங்கிய அந்த அரசாட்சியிலே மிக சிறந்த நிலையிலே ஒரு ஆத்மஞானியாக அவர்கள் இருந்தார்கள் என்பது மாத்திரமல்ல, அவர்கள் தங்களுடைய உள்ளத்தை எப்படியெல்லாம் அழகுபடுத்தி அவர்கள் வாழ்க்கையை அல்லாஹுக்காக அர்ப்பணித்தார்கள். அவர்கள் மிகச் சிறந்த நிலையில் இன்றைக்கும் எண்ணி பார்க்கிறோம். ஹிஜ்ரி 100 பிறந்தவர்கள், 162 வரை வாழ்ந்தவர்கள். அப்படிப்பட்ட அந்த மனிதர்கள் இன்னைக்கும் நாம் நினைத்து பார்க்கிறோம் என்று சொன்னால் அவர்கள் இறைவனுக்காக வாழ்ந்தார்கள். எத்தனையோ மன்னர்கள் வாழ்ந்தார்கள், அவர்களுடைய வரலாறுகளெல்லாம் மறைந்து விட்டன, அவர்கள் பெயர்களெல்லாம் மறைந்து விட்டன. ஆனால் இறைவனுக்காக ஒரு சாம்ராஜ்யத்தை துறந்து சாதாரண வாழ்க்கையை தேர்ந்தெடுத்த அந்த இப்ராஹிம் இப்னு அதுகம் இன்றைக்கும் சரித்திரத்திலே நீங்கா இடம் பெற்றிருக்கிறார்கள். ஆக அல்லாஹுக்காக வாழ்பவர்கள் நிச்சயமாக உலகம் இருக்கிறவரை அவர்கள் போற்றப்படுவார்கள், நினைக்கப்படுவார்கள் என்பதை இந்த வரலாறு நமக்கு எடுத்து காட்டுகிறது. எனவே நல்லோர்களுடைய வாழ்க்கை வரலாற்றிலிருந்து நாமும் நல்ல படிப்பினைகளை பெறுவோம். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா எந்த சீரான பாதையிலே நம்முடைய முன்னோர்கள் நடந்தார்களோ அந்த நல்ல பாதையிலே நடப்பதற்கு அல்லாஹ் சொல்வது போல இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம் ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் என்று அல்லாஹு தஆலா கேட்க சொல்கிறானே, அந்த நேரான பாதையிலே செல்வதற்கு அல்லாஹு தஆலா நம் அனைவர்களுக்கும் தந்தருள்வானாக. அவனுடைய அன்பையும் அவனுடைய ரசூலுடைய அன்பையும் ரசூலுடைய ஷஃபாத்தையும் நமக்கு தந்தருள்வானாக. நாளை சொர்க்கலோகத்திலே நபிமார்களோடு நல்லோர்களோடு இருக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்தருள்வானாக. ஆமீன். வாஹிரு தஅவானில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பேச வாய்ப்பு அளித்த மஜ்லிஸ் உலமாவுக்கும் குறிப்பாக நம்முடைய செயலாளர் அலி ஹுசைன் அவர்களுக்கும் நன்றியை கூறி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.